ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் லோயரில் செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பரில் என்ன லெட்டர் பார்க்க போகிறோம்? ஏற்கனவே பார்த்தாச்சு. தொழில்முறை கடிதமும் பார்த்தாச்சு, வணிக முறை கடிதமும் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்றைக்கி இந்த லெட்டர் எப்படி நம்ம அடிக்கிறது, ஒரு அரசு ஆணையை நம்ம எப்படி ஒரு உரிய முறையில் தட்டச்சு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லெட்டர் வந்து பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் மெஷினில் எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10லேருந்து எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 60 டிகிரி தமிழுக்கு வந்து செட் பண்ணுவீங்க. நம்ம எதில் மைனஸ் பண்ணுவோம்? 50ஆல் மைனஸ் பண்ணுவோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு எப்படி நம்ம சென்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் என்ன வருது? 11 வருது. இந்த 11 நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம 10லேருந்து 60 டிகிரி செட் பண்ணாலும் நம்ம அதுக்குள்ளே ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னா 50 தான் இருக்கும். சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து டிகிரி யூஸ் பண்ணி சொல்கிறது, இன்னொன்று வந்து நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறது. சரியா? நான் இப்போ என்ன மாடல் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறது. இந்த மாடலில் நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிட்டேன் எந்த மாடல் யூஸ் பண்ணி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். சரியா? ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு 50 டிகிரி இருக்குது. சரியா? அப்போ நம்ம இதெல்லாம் மைனஸ் பண்ணோம், 50ஆல் தான் மைனஸ் பண்ணும். தமிழ்நாடு அரசு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறீங்க. எத்தனை வருது? 50 வருது. அப்போ 50ல் 11 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ? இங்கே 10, அப்போ 9 வரும். 4ல் 1 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 3 வரும். ஓகேவா? 39 வருதா? இது என்ன பண்ணுறீங்க? வர 39 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 மீதி 1 9 2 18 19.5 வரும். அப்போ இங்கே எத்தனை டிகிரி வச்சு அடிக்கணும்? டிகிரி இல்லை, எத்தனை ஸ்பேஸ் வச்சு அடிக்கணும்? 20 ஸ்பேஸ் விட்டுட்டு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி அடிக்கணும். பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாடு அரசு அடிச்சுட்டு அடுத்த லைனில் இந்த கோடு வந்து போட்டுக்கிறீங்க. சரியா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க? 2 லைன் ஸ்பேஸ் விடணும். தமிழ்நாடு அரசு அடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. இந்த சுருக்கமும் என்ன பண்ணுறீங்க? அப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 இருக்குது. எத்தனை? 5. சரி, எதில் மைனஸ் பண்ணோம்? 50ஆல் மைனஸ் பண்ணோம். அப்போ 50 மைனஸ் 5 என்ன கிடைக்கும்? 45 டிவைட் பை 2 போடுங்க. 2 2 4 2 2 4 22.5 வரும். அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்? 23ன்னு சொல்லி வச்சுக்கலாம். 22.5 வந்துச்சு அப்படின்னா நம்ம 23 அதை ஃபுல்லாக வச்சுக்கலாம். 25ன்னு சொல்லி 22.5 வந்துச்சுன்னா நம்ம 23ன்னு வச்சுக்கலாம். சரியா? அது முழு மடங்கா என்ன மாற்றி நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விட்டு அரசு பணியாளர்கள், இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த டேஷ் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு இந்த வெளிநாடுகளுக்கு செல்லும்போது பிணை வைப்பு தொகை செலுத்துதல், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கோட் அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டு ஆணை பிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? கீழே வந்து இந்த லைன் அடிச்சிடுறீங்க. ஓகேவா? 10லேருந்து 60 டிகிரி நீங்கள் அடிச்சிங்கனாலே அங்கே போய் முடியும். அந்த 60 டிகிரிக்கு லைன் அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? அதே மாதிரி தான் இதுவும் கவுண்ட் பண்ணி மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 30 வந்து வருதா? ஏன் நான் வந்து பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிகிரியில் ஒரு சிலருக்கு வந்து வைக்க தெரியும், ஒரு சிலருக்கு வந்து வைக்க தெரியாது. எந்த மெத்தட் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பெஸ்ட்டு. ஒரு 5 நிமிஷம் தான் லேட் ஆகும் பேக் ஸ்பேஸ் தள்ளி போடுறது. டிகிரி நல்லா தெரிஞ்சிச்சுன்னா டிகிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஓகே எனக்கு பேக் ஸ்பேஸே ஓகே, டிகிரிலாம் எனக்கு வைக்க தெரியாது மிஷினில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பேக் ஸ்பேஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எத்தனை இருக்குது? நமக்கு 13 வருதா? இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் அப்போ 50ல் 30 போச்சுன்னா எவ்வளோ? 20ன்னு கிடைக்கும். 20 2ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை? 1 2 2 இங்கே இருக்க 0 அப்படியே வந்துடும். சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணணும்? முன்னாடி பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிவிட்டு 10 ஸ்பேஸ் விட்டுட்டு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறைன்னு சொல்லி அடிச்சிடுறீங்க. சரியா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க? 2 லைன் ஸ்பேஸ் போடுறீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? ரைட் சைட் கால்குலேஷன் போடணும். ரைட் சைட் கால்குலேஷன் என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான். இந்த 2 இதில் எது பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எது பெருசாக இருக்குது? நமக்கு மேலே இருக்கிறதா பெருசாக இருக்குது. அப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சரியா? 20ன்னு கிடைக்கு. 20 நம்ம இதில் மைனஸ் பண்ணோம், 50ஆல் மைனஸ் பண்ணோம், 0. அப்போ 14 கிடைக்கும். இதை மட்டும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ரைட் சைட் கால்குலேஷனுக்கு மட்டும் எப்பயுமே 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரைட் சைடில் கால்குலேஷன் போடுறீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. வர 40 நம்ம என்ன பண்ணணும்? பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிட்டு 40 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? 26 அக்டோபர் 1999 அப்படின்னு சொல்லி இதை வந்து அடிச்சிடணும். சரியா?
அடுத்தது 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டுட்டு இந்த அரசாணை என்னன்னு அடிக்கிறீங்க 2310. இதை அடித்து முடிச்சுட்டு மிஷினை கொண்டு போய் இந்த ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எத்தனை ஸ்பேஸு 40 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த நாள் 26 அக்டோபர் 1999 சொல்லி இதை அடிச்சிடுறீங்க. சரியா? பாருப்பா, நான் கால்குலேஷன் இங்கே பாருங்கள். 5ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை 3 தானே வரும். நான் 4ன்னு போட்டிருக்கேன். சரியா? தப்பு. அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடணும், 30 ஸ்பேஸு. பேக் ஸ்பேஸில் 30 ஸ்பேஸ் விட்டுட்டு நாள் 26 அக்டோபர் 1919 வந்து அடிச்சுக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு மிஷின் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸு. கவர்மெண்ட் ஆர்டருக்கு மட்டும் இந்த மாதிரி சென்டரில் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நம்ம எவ்வளோ வச்சு அடிக்கணும், 20 டிகிரிலேருந்து 50 டிகிரிக்குள்ளே. இது வந்து எவ்வளோ அடிக்கணும், முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இதை வந்து அடிச்சுக்கிங்க. டிகிரினா 20 டிகிரிலேருந்து 50 டிகிரி ஸ்பேஸ் விட்டிங்கன்னா முன்னாடி 10 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கடித எண் இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் 1999 இதில் எப்படி இருக்கோ அதேமாதிரி அடிச்சுட்டு கீழே என்ன பண்ணுறீங்க, இந்த கோடு அடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த கோடு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 இருக்கா? அப்போ நமக்கு 50 - 6 என்ன வரும், 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. இங்கே வந்து 4 இருக்கும், இந்த 4 அப்படியே வந்துடும். அப்போ 2 போடுங்க, 22 கிடைக்குதா? அப்போ பேக் ஸ்பேஸில் 22 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த லைன் வந்து அடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆணை வந்து அடிக்கணும். சரியா? இந்த ஆணையை அடிச்சுட்டு அது கீழே என்ன பண்ணுறீங்க, கோடு அடிக்கணும். கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கீழே 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டுட்டு முன்னாடி இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 ஸ்பேஸ் விட்டுட்டு பேக் ஸ்பேஸில் ஸ்பேஸ் விட்டுட்டு 1 2 3 4 5 ஸ்பீட் அடிக்கும் போது ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸில் விடுவீங்களா, அந்த மாதிரி பேக் ஸ்பேஸில் ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுறீங்க. அதுக்கப்புறம் கீழே எத்தனை 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க, 2 ஸ்பேஸ் விடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, செகண்ட் பேரா ஸ்டார்ட் ஆகும்போது 5 ஸ்பேஸ் விடுறீங்க. நீங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃப் படிக்கிறீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு திருப்பி 2 லைன் ஸ்பேஸ் இதுக்கு இடையில வந்து விடுறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ஆளுநர் ஆணைப்படின்னு இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 14 வருது. நம்ம எதில் மைனஸ் பண்ணணும், 50ஆல் மைனஸ் பண்ணுமா, 50 - 14. 10ல் 4 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6. 4ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். சென்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சென்டர் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம சென்டர் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரைட் சைட் கால்குலேஷனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சென்டர் பண்ண மாட்டோம், அப்படியே வந்து போடுவோம். சரியா? இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 2 2 மீதி 1 2 8 2 16. சரியா? அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும், 18 ஸ்பேஸ் விட்டுட்டு ஆளுநர் ஆணைப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த எண் ஞானராஜன் இருக்கா, இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கா? அப்போ இங்கே என்ன போட்டுக்கிறீங்க, 11 கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இது எத்தனை இருக்குது, 13. சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11ஐயும் 13ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். 13 - 11 என்ன கிடைக்கும், நமக்கு 2ன்னு கிடைக்கும். சரியா? 2ன்னு கிடைக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் எவ்வளோன்னு பாருங்கள். 11 கிடைக்குதா, இது எங்கே இருக்குது, 13ன்னு கிடைக்குதா. நமக்கு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி என்ன வச்சுக்கணும், 2ன்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே. இது இப்போ இந்த 11 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 50 - 11. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறதா என்ன பண்ணுறீங்க, 50 - 11 போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும், 10ல் 1 போயிடுச்சு நமக்கு 9, 4ல் 1 போயிடுச்சு நமக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்குமா. அப்போ 39 ஸ்பேஸு. சரியா? 39 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு 39 ஸ்பேஸ் விட்டுட்டு என் ஞானராஜ்னு சொல்லி இதை வந்து அடிச்சிடுறீங்க. என்ன பண்ணுறீங்க, என் ஞானராஜ் அப்படின்னு சொல்லி இதை வந்து அடிச்சிடுறீங்களா. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஸ்பேஸ் வரும்போது நமக்கு இங்கே என்ன கிடச்சிது, 2ன்னு கிடச்சிது. இந்த 2 எப்படி பிரிக்கலாம், 1,1. சரியா? 1,1. அப்போ என்ன பண்ணணும், 1,1னா முன்னாடி வந்து அடிக்கணும். 2யும் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு எது பெருசாக இருக்குது, இது 39 வச்சு என் ஞானராஜன் அடிச்சிட்டிங்க. அடிச்சுட்டு பார்க்கணும் நமக்கு என்ன பெருசாக இருக்குது, இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், முன்னாடி தள்ளி அடிக்கணும் அப்படின்னு தெரியணும். அப்போ நம்ம முன்னாடி ஒரு ஸ்பேஸ் தள்ளி அடிக்கணுமா. அப்போ எத்தனை வச்சு அடிப்போம், 38ல் வச்சு அடிப்போம். முன்னாடி 1 மைனஸ் பண்ணுங்கள், 38. அப்போ என்ன பண்ணுறீங்க, 38 பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு 38ல் வச்சு இதை அடிக்கணும். சரியா? முன்னாடி 1. இது பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன இருக்குது, இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 கிடைக்குது. 1,1ன்னு சொல்லி கிடைக்கா. இது என்ன பண்ணுறீங்க, இங்கே 39ன்னு இருக்குது. அப்போ 39ல் என்ன பண்ணும், 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 38ன்னு கிடைக்கும். அப்போ 38 ஸ்பேஸில் வச்சு என்ன பண்ணும், அரசு செயலாளர் அப்படின்னு சொல்லி அடிக்கணும்.
இது வந்து மேலே இருக்கிறது சின்னதாக இருந்து கீழே இருக்கிறது பெருசாக இருந்தால் இப்படி போடணும். இன்னொரு நான் வீடியோவில் வந்து போடுறேன். மேலே இருக்கிறது பெருசாக இருந்து கீழே இருக்கிறது சின்னதாக இருந்தால் நான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரியா? இது மட்டும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்கிறது சின்னதாக இருந்தால் கீழே இருக்கிறது பெருசாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இது எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. இது எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 வருது. 2 வந்து நம்ம 1,1ன்னு பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தானே வச்சு அடிப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு இது தானே அடிப்போம். அதனால் என்ன பண்ணுறீங்க? 50ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 39ன்னு கிடைக்குது. இந்த 39 எப்படி அடிக்கணும்? ஃபஸ்ட்டு பேக் ஸ்பேஸில் ஒரு 39 ஸ்பேஸ் விட்டு எண் 4 அடிக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? இங்கே இது வந்து மேலே இருக்கிறதுச்சுன்னா வந்து கீழே இருக்கிறது வந்து பெருசாக இருந்துச்சு என்ன பண்ணும்? முன்னாடி வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 38ன்னு வருமா? பேக் ஸ்பேஸில் எப்படி 38? இங்கே வந்து நம்ம எப்படி 1,1ன்னு பிரிச்சோமா? அப்போ 39 1 பிரிச்சுன்னா நமக்கு 38ன்னு வருமா? அதனால் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? 38. ஓகேவா? 38ல் வச்சு நம்ம அரசு செயலாளர் அடிக்கிறோம். அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த பெறுநர் அனைத்து செயலாளர் துறைகள் அடிச்சுட்டு தமிழ்நாடு தேர்வாணையம் சென்னை இது அடிச்சுட்டு அனைத்து துறை தலைவர்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ஆணைப்படி அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி அடிக்கணும். இது எப்படி அடிக்கணும்? அதே மாதிரி தான் சென்டர் பண்ணணும். எப்போ கவுண்ட் பண்ணுங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 வந்து வருது. அப்போ எதில் மைனஸ் பண்ணும்? 50ஆல் மைனஸ் பண்ணும். 15 மைனஸ் 17 10ல் 7 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். 4ல் நமக்கு 1 4ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 33ன்னு கிடைக்கும். 33 என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். சென்டர் பண்ணனாலே 50ஆல் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 1 2 மீதி 1 6 2 12. அப்போ 16.5 வருதா? அப்போ நம்ம என்ன வச்சுக்கணும்? 17 வச்சுக்கணும். அப்போ முன்னாடி 17 ஸ்பேஸ் விட்டுட்டு ஆணைப்படி அனுப்பப்படுகிறதுன்னு சொல்லி அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? 4 லைன் ஸ்பேஸ் விட்டு பிரிவு அலுவலர் வந்து அடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஆணை அனுப்பப்படுகிறது, ஆணைப்படி அனுப்பப்படுகிறதுக்கப்புறம் இங்கே எத்தனை ஸ்பேஸ் வேணும்? 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிவு அலுவலர் அடிக்கணும். ஓகேவா? ரைட் சைடில் வரும்போது நான் என்ன சொன்னேன்? அப்படியே வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? 10 வருதா? அப்போ 50ல் நமக்கு 10 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். அப்போ பேக் ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணணும்? 40 ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிவலர் அடிச்சுக்கணும். ரைட் சைட் அடிக்கும் போது மட்டும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. சென்டர் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டரில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.